எனக்கு கல்யாண வீட்டில் செய்கிற வத்த குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என்ன மசாலா யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ புளி யூஸ் பண்ணுறாங்கன்னெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எதாச்சியாக சூப்பர் மார்க்கெட் போகையில் குக்குடோட எவ்ரிடே குழம்பு மசாலா வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா வத்த குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் கேரளா ஃபிஷ் கறி மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு சில்லி மசாலா எல்லாமே வச்சுருந்தாங்க. வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டேங்க. அப்புறமா குக்குடோட வத்த குழம்பு மசாலா 50 கிராம் உள்ள ஓட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவங்க மசாலாலேயே பார்த்தீங்கன்னா புளி, உப்பு, காரம் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி உள்ள பேஸ்ட் உள்ள ஓட்டுக்கலாங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பை 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. கடைசியாக நல்லெண்ணெயில் வத்தலை பொரிச்சு உள்ள ஓட்டிட்டிங்கன்னா வீடே கம கமன் மணக்கிற வத்த குழம்பு ரெடி ஆயிருங்க. வீட்டுக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக குக்குடு மசாலா ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் வெப்சைட் லிங்கோட ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.